வெல்கம் டு சிம்பிளி ஃபுட். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம 20 குலாப் ஜாமுன் பண்ணலாம். ஒரு பவுலில் இந்த 100 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸை கொட்டிடுங்க. அதில் ஒரு 50லேருந்து 60 ml வரைக்கும் சூடான கொஞ்சம் மிதமான சூடு உள்ள தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. பால் ஊற்றுனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 கையிலையும் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸிலேருந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம உருட்டி வச்சுருந்த குலாப் ஜாமுன் மாவை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துருங்க. இதோட நமக்கு பாதி ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம சுகர் சிரப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது 100 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கனால ஒரு 300 ml தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் ஒரு 300 கிராம் சுகரை போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊற வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குலாப் ஜாமுன் ரெடி.